நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதி வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழன் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக தான் திமுகவிலிருந்து அதிமுகவிலும் இணைந்திருக்காங்க. அது மட்டுமல்லாம இணைந்த கொஞ்ச நாட்களிலே ஏன் வேட்பாளராக நிறுத்த வேண்டும், என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகளையும் அரசியல் வட்டாரங்களில் கேட்டுட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் யார் இவங்க அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து வராங்க. இந்த நிலையில தான் 18 தொகுதிகள் திமுக அதிமுக நேரடியாகவும் களமிறங்குறாங்க. இதுல அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள நெல்லை வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் மார்ச் 7ஆம் தேதி தான் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவிலும் இணைந்திருந்தாங்க. இவங்களுக்கு உடனடியாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எனவே யார் இந்த சிம்லா முத்துச்சோழன் அப்படின்னு கேள்விகளும் எழுந்திருக்கு. திமுக துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் SP சர்க்குணபாண்டியன். இவர் ஆர்கே தொகுதியில் போட்டியிட்டு பலமுறை வெற்றியும் பெற்றிருக்காரு. இதையடுத்து தான் 2016ஆம் ஆண்டு ஆர்கே தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா களமிறங்கினாங்க. இவங்களுக்கு டஃப் கொடுக்கும் SP சர்க்குணபாண்டியன் மருமகள் சிம்லா முத்துச்சோழனை திமுக களமிறக்கியது. ஒரு தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்டால் வெற்றி வித்தியாசம் குறைந்தபட்சம் 50,000க்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் சிம்லா முத்துச்சோழனால களப்பணியால 30,000 வாக்குகள் வித்தியாசத்திலேயே ஜெயலலிதாவால் வெற்றி பெற முடிந்தது. அது மட்டுமல்லாம ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டால் சிம்லா முத்துச்சோழன் தமிழகம் முழுவதும் பிரபலமானாங்க. எனவே அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தலில் திமுக வாய்ப்பு வழங்கும் என எதிர்பார்த்தாங்க. ஆனால் திமுக சார்பாக வாய்ப்புகள் வழங்கவில்லை என்பதனால இதையடுத்து கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் சிம்லா முத்துச்சோழனும் இணைந்திருந்தாங்க. இதையடுத்து தான் தற்பொழுது அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் நெல்லை வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழனும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமில்லாம அது எதிர்கட்சியில் இருந்தபோது ஜெயலலிதாவை எதிர்த்தே அப்படி போட்டியிட்ட ஒரு நபருக்கு தற்பொழுது அதிமுகவில் வேட்பாளராக நிற்க வைப்பது பலருக்கும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம TPD நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.